ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தாள், கலியுகம் பிறக்கும் முன் கால் நாழி முன் பிறந்தாள், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானாள், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவை என்கிற தீவினையாளர், சிவசிவை என்றிட தீவினை மாலும், சிவசிவை என்றிட தேவரும் ஆவா, சிவசிவை என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையனூர் மயான காளி அம்மானை தான் நீங்கள் பார்த்துருங்க. இதான் அம்மா தான் வந்து மயானத்தில் வந்து காளியாக அவதாரம் எடுத்து அப்படியே ஆங்கோரமாக நீங்கள் நின்றுட்டுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதனால் வந்து செய்வினை கோளாறு, பேய் பிசாசு, பில்லி சூன்யம், ஏவல், கெட்ட சக்தியால், துஷ்ட சக்தியால், அமானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அம்மா வந்து விடுதலை தந்துட்டுருக்காங்க. இந்த கோயிலே வந்து பார்த்து மயான இடத்துல அமைஞ்சிருக்கு. அதனால தான் மயான காளிக்கு வந்து எல்லாத்துக்குமே சக்தி வந்து அதிகமான பவர் இருக்குது. அதனால் நிறைய பேர் இப்போ வந்தபடியே வந்துட்டுருக்கீங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த இடம் வந்து மயான சுரூபமாக இருந்திருக்காங்க. அதாவது காளி அம்மனுக்கு அம்மனாகவும் காளிக்கு காளியாகவும் இருந்துட்டுருக்காங்க. அதனால் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்துட்டுருக்காங்க. அதனால் அம்மாவை வந்து பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சொல்லும் போது நிச்சயமாக இந்த இடத்துல விடுதலை கிடைக்குது. நிறைய பேர் இந்த மயான காளியை பார்க்கறதுக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ மயான எல்லையிலே இருந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து மயான கொள்ளை விடுறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. மயான கொள்ளை வந்து பார்க்குறது அவ்வளோ பெரிய ஒரு தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளை பிடிச்ச பீடைகள், துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகள், அமானுஷ சக்திகள், அத்தனை திருமணத்தில் குழந்தையின்மை எல்லாத்துக்குமே வந்து அம்மா வந்து பாதுகாப்பாக இருந்துகிட்ருக்காங்க. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்தபடியே வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் அமானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்துட்ருக்காங்க. முதல் கோயில் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான். துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகள்னு சொல்லிட்டு முதல்ல போட்டிங்கன்னா முதல்ல இந்த அம்மாவை தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுத்து நிறைய பேரை காப்பாற்றி விட்டுருக்காங்க. இங்கே வந்து போகிற அத்தனை பேரும் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, அமானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் விடுதலை கிடைக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மயான கொள்ள விடும்போது தான் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்டது. அம்மாவுடைய அந்த சாந்த அதாவது கிழவி வடிவமாக இருக்கிறது சுயம்பு வடிவமாக மாறுவாங்க. இது மகா சிவராத்திரின்றது எல்லா இடத்துலையும் தெரியும். அதாவது சிவனுக்கு மிகவும் முக்கியமானது தான் மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் அவருக்கு வந்து அந்த தோஷத்திலிருந்து பாதிப்புலேருந்து விடுதலை ஆகிறார். அவர் 12 வருஷமாக வந்து பிரம்மனுடைய சிரசை கையில் ஏந்தி படாத பாடுபட்டு தான் இந்த இடத்துல வந்து விடுதலையாகிறார். அந்த மாதிரி ஒரு கோயில். இதில் என்ன பதிவு கொடுக்குறேன்னா, நிறைய பேர் வந்து சக்தி மாலை போட்டுட்ருக்கீங்க, தீ மிதிச்சிட்ருக்கீங்க. அதுக்குண்டான மந்திர வழிபாட்டு முறைகள்லாம் நிறைய தெரியாமல் இருக்கீங்க. மந்திரங்கள், அம்மனுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் ரொம்ப நாளாக வந்து ரெடி பண்ணணும்னு நினச்சி இப்போ தான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த உடற்கட்டு மந்திரங்கள், துஷ்ட சக்திகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்டான மந்திரங்கள் 108 மந்திரங்கள், தாலாட்டு போற்றி, சுலோகம், மந்திர சுலோகம், அம்மானுடைய மூல மந்திரங்கள் எல்லாருடைய மந்திரமும் வச்சுருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருந்துட்டுருக்கீங்க. அதனால் வந்து இந்த கெட்ட சக்தியில், துஷ்ட சக்தியில், அது மனுஷ சக்தியில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த மந்திரங்கள் நம்ம தினந்தோறும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அந்த வந்து மந்திரங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதிலேருந்து விடுதலை ஆகலாம். அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இது 501 ரூபா தான் இந்த புக்கு. உங்களுக்கு வந்து தபால் வேணுன்றவங்க நாங்கள் டைரெக்டாகவே அனுப்பிச்சி விட்டுறோம். இல்லைங்க நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம்னு சொன்னால் தீமிதிக்கு திருவிழா போது வந்து இங்கேயே காப்பு கட்டிட்டு இந்த மந்திர புக்கு வாங்கிக்கலாம். 501 ரூபா தான் அதனுடைய புக்களின் விலை. அதான் நான் கொடுத்துட்ருக்கேன். இதில் என்னென்னா, சக்தி கிரகம் வருகின்ற மாதம் வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி சக்தி கிரகம் இருக்குது. புதன்கிழமை நைட்டு வந்து மறுநாள் காலையில் வந்து மயான கொள்ள விடுவோம். 27ஆம் தேதி காலையில் அமாவாசை தொடங்குது. அதுக்கு முன்னால் தான் வந்து அவருடைய இந்த கிரகத்தின் மூலியமாக தான் சக்தி கிரகமாக ஏன் வந்து இந்த சக்தி கிரகம் எடுக்கிறோன்னு சொன்னால், அக்னி குளத்தில் அப்போ தான் வந்து அம்மா வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் வந்து அம்மா சுயம்பு ரூபமாக உட்காந்து அந்த புத்தின் வடிவமாக உட்காந்து பல பேருக்கு மக்களுக்கு வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க. அவங்க சொல்லிய வாக்குறுதி என்னென்னா, என்னை சுற்றி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக நான் விடுதலை செய்ய போகிறேன். அதாவது புத்த சுத்தனா பித்துக்கள் நீங்கன்றது ஐதீகம். அதனால தான் புத்தா வடிவம் எடுத்து நான் உட்காந்துட்ருக்கேன். அதனால தான் என்னை பார்க்குறவங்க அத்தனை பேருமே புத்த சுற்றி தான் பார்த்துட்டு போவீங்க. அம்பாள் பார்க்குறவங்கன்னா நீங்கள் புத்த பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அம்பாள் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து புத்த சுத்தனா பித்துக்கள் நீங்கணும். அப்போ செய்வினை கோளாறு, பேய் பிசாசு,
பில்லி சூன்யம் ஏவல் அத்தனை துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் விடுதலை கிடைக்குது. நிறைய பேர் விடுதலை ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜென்மாந்திரமாக ஏன்னா 10 வருஷம் 5 வருஷம் என் வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறவங்களாம் அம்மாவோட எல்லையில் வந்து அம்மாவுக்கு தேவையான அந்த அம்மாவை பார்த்து உட்காந்து எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை கொடுத்துருக்கேன், என் வாழ்க்கையில் நான் வாழ்க்கை சிறப்பாகவே வாழலை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், என்னை சுற்றி அத்தனை பேரும் வாட்டி வதைச்சிருக்கு, இதுக்கு எல்லாமே எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சொல்லிட்டு உட்காந்து அழுதினீங்கன்னா நிச்சயமாக அம்மா வந்து தீர்வு கொடுப்பாங்க. அவங்க ஆதி காலத்தில் சொன்ன வாக்குறுதி அதுதான். என்னை சுற்றி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக நான் விடுதலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைமை பீடத்தில் உட்காந்துருக்காங்க. மயான காளியாக உட்காந்துட்டு இருக்காங்க. காளிக்கு காளியாகும், அங்காளிக்கு அங்காளியாகும். அங்காளி என்றால் அவள் பாசமோடு இருப்பவள். பாசத்துக்காக தான் தன்னுடைய சிவனுக்கு தரிபாகதியை கொடுத்துட்டு அங்காளியாக உட்காந்துருக்காங்க. காளி என்பது சிவனுக்கே மதிக்க மாட்டாங்க, சிவனுக்கு யாருக்கும் மதிக்க மாட்டாங்க. காளி அவதாரம் கொண்டு அப்படியே அத்தனை பேருமே அழிப்பாங்க. அதனால் வந்து அம்மா கிட்ட உட்காந்து என்னுடைய கண்ணீர் விட்டு இந்த மாதிரி இருக்கு எனக்கு பிரச்சனை, இந்த சக்தியால் பாதிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்கிறவங்க அத்தனை பேருக்கு அம்மா வந்து விடுதலை கொடுத்துருக்க இடத்துல வந்துட்டு இருக்காங்க. அதனால் சக்தி கிரகம் 26ஆம் தேதி வந்து நைட்டு வந்து 12 மணிக்கு ஊஞ்சல், அதாவது பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் தாலாட்டு கிடையாது இந்த மாதம். 26ஆம் தேதி வந்து 27ஆம் தேதி அமாவாசை பிறகு அதுக்கு முன்னால் தான் சக்தி கிரகம். சக்தி கிரகம் எதுக்குன்னா சிவன் வந்து அந்த டைமில் தான் வந்து அவருடைய கபால, அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரம்மகத்தி தோஷமானது நீக்கப்பட்டது அந்த டைமில் தான். அதான் மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. சிவன் ஆலயங்கள் அத்தனை இடத்துலையும் வந்து மகா சிவராத்திரினா சிறப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே ஆரம்பித்த அந்த ஒரு இது தான், இந்த மயான கொள்ளையில் தான் அவருக்கு வந்து விடுதலை ஆகிறார், பிரம்ம கபாலமானது விடுதலை ஆகுது. அப்போ அதனால தான் பல கோயில்கள் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுறாங்க. சிவனுக்கு வந்து விடுதலை ஆன டைம் தான் மகா சிவராத்திரி. அதனால் சிவ ஆலயங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதனால் அத்தனை இடத்துலையுமே நம்ம போய் கலந்துக்கணும். ஏன்னா அவரை பிடிச்ச பிரம்மகத்தி தோஷம் வந்து 12 வருஷமாக ஆட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் விடுதலை ஆகிறார். அதே மாதிரி இறைவனுக்கே பல சோதனை இருக்கும்போது நமக்கெல்லாம் எந்த மாதிரி சோதனை வரும். அதில் தான் வந்து சக்தி கிரகம் இந்த மாதிரி தான் எடுப்புன்றதை காமிச்சிட்ருக்கேன். அதனால் 26ஆம் தேதி நைட்டு வந்தீங்கன்னா அக்னி குளத்தில் 12 மணிக்கு ஆரம்பித்து அம்மா வந்து சக்தியின் வடிவமாக இதிலே வந்து அம்மா வந்து உட்காந்து தலையின் மேலே ஏறி நாடு நகரங்கள் அதாவது ஊர் உறவுலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஆடி பாடி சந்தோஷமாக வந்துட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மாதம் ஊஞ்சல் தாலாட்டு பார்த்துட்ருக்குங்க, இந்த மாதம் நான் வர முடியல, ஊஞ்சல் தாலாட்டெலாம் பார்க்க முடியலன்னு இந்த சக்தி கிரகம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அது சித்திரை மாதத்துலேயும் மாசி மாதத்துலையும் ஊஞ்சல் தாலாட்டு கிடையாது, மற்ற எல்லா மாதங்களையும் இருக்கும் ஊஞ்சல் தாலாட்டு. ஆனால் அந்த 2 மாதம் மட்டும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மா வந்து சக்தி சுரூபமாக ஏறி அந்த பூவின் வடிவத்தில் உட்காருவாங்க. கூப்பிட்டு அழைச்ச உடனே அம்மாவே வந்து உட்காருவாங்க. அவங்க தலையை தூக்கி வச்சு ஆடி பாடி சந்தோஷமாக வருவோம். மறுநாள் காலையில் தான் மயான கொள்ளை. அந்த மயான கொள்ளை அன்றைக்கி தான் சிவன் வந்து விடுதலை ஆகிறார், மகா சிவராத்திரி அன்று. அதுதான் மகா சிவராத்திரி. சிவாலயங்கள்லாம் வந்து சரியான விசேஷ தலங்களாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கலந்துக்கிறது வந்து ஒரு வாய்ப்பு. ஏன்னா இந்த சக்தி கிரகம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை வேணும். மேற்கொண்டு மயான கொள்ளையிலையும் கலந்துக்கிட்டு நம்மளை பிடிச்ச அத்தனை சக்தியிலும் கெட்ட சக்தி அத்தனையுமே வந்து அமானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டது அத்தனை பேருக்கும் விடுதலை கிடைக்கும் சொல்லிட்டு அம்மாவை வேண்டிக்கிட்டு நிச்சயமாக தவம் கிடந்தீங்கன்னா நிச்சயமாக அதனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். திருமணத்தில் குழந்தையின்மை, பார்த்திங்கன்னா கெட்ட சக்திகள், துஷ்ட சக்திகள், தொழில் தடை, எல்லாமே தடையும் வந்து இந்த இடத்துல விலகி போகும். அதனால் மாதம் அமாவாசை வந்துட்டு போங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இந்த சக்தி கிரகம் மாசி மாதத்தில் நடத்துகிற திருவிழாவில் வந்து உன்னுடைய நேர்த்தி கடனாக இருக்கும். இப்போ என்னென்னா வந்து அம்மாவுக்காக ஒரு பூஜை நடத்துகிறோம். அந்த பூஜையில் வந்து நம்மளும் கலந்துட்டு அம்மனையும் வாழ்த்தக்கூடிய இடத்துல இருந்துட்டுருக்கோம். அம்மாவை நிச்சயமாக நீங்கள் தொழுதிங்கன்னா அம்மா உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக தருவாங்க. அதனால தான் சக்தி கிரகம் பாருங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன். அதனால் அத்தனை பேரும் வந்துடுங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வரல, நான் பார்க்கலைங்க அப்படின்றதுக்குள்ள தான் இது கங்கை கரையிலேயே படைக்கிறதால வந்து பாருங்கள் தீபம் ஏற்றி. ஏன்னா இது வந்து அக்னி குளத்தில் தான் வந்து செய்வோம் நாங்கள். இது வந்து இங்கே என்னன்னா வந்து சக்தி கிரகம் வந்து கோயில் உள்ளேயே இந்த கிரகத்தை வந்து நாங்கள் இது ஏற்றுறோம். அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கெட்ட சக்திகள், அதாவது பார்த்திங்கன்னா அந்த கிரகம் அம்மாவை வந்து கிரகம் எடுக்கணும்னு வருவாங்க. கோயில் உள்ளே கிரகம் வர்ணித்து அம்மாவை வர்ணித்து அவங்க வீட்டில் கொடுத்து அனுப்புவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பூவாடைக்காரின்னு சொல்லுவாங்க. பூவாடைக்காரினா இறந்து போனவர்கள் வந்து வீட்லேயே வெளியே நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டு வெளியே தான் இருக்கணும் நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் விசேஷமாக கிரகம் ஜோடித்து அவங்க மேலே வர வச்சு அந்த வீட்டில் இறந்த ஆத்மாக்களை அத்தனை பேரை கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் அந்த கிரகத்தை கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்புவோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய வந்து
இறந்த ஆத்மாக்கள் வெளியே தான் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வரல, கெட்ட சக்தியானது வாட்டி வதிச்சிருக்கு, குலதெய்வம் வீட்டுக்கு வெளியே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது கிரகத்தின் வடிவமாகவே அவங்க வந்து இறங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பூஜைகள் எல்லாமே இறந்த ஆத்மாக்களுக்கு உண்டான பூஜை தனியாக இருக்குது. அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் வச்சு நம்ம படைச்சோம்னா நிச்சயமாக அந்த குடும்பத்தில் உள்ள இறந்த நபர்கள் அத்தனை பேரும் வருவாங்க. அதேமாரி வந்து சக்தி வேணும், அங்காளமாக தான் வரணும்னு சொன்னீங்கன்னா அங்காளமாக கூட்டாகவும் வருவாங்க. வந்து நமக்கு தேவையான பிரச்சனைலேருந்து விடுதலை சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறீங்க, நிச்சயமாக என்னை வந்து கிரகத்தின் மூலிமா அழைக்கும் போது நான் நிச்சயமாக வருவேன், வந்து என்னை வீட்டில் இட்டுன்னு போய் உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே கிரகத்தை ஜோடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சத்தங்களையும் நம்ம வர வச்சு பேசுகிறோம், அங்காளம்மனையும் வர வச்சு பேசுவோம். அங்காளம்மன் அருள்வாக்கு கொடுக்குறாங்க, பிரச்சனைலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு உண்டான விஷயம்லாம் சொல்லுவாங்க. இந்த பாதிப்பால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக சொல்லுவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வந்து ஏற்றி அந்த வீட்டில் இருக்கிற இறந்த ஆத்மாக்களை அழைக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி வந்து குலதெய்வத்தையும் அழைச்சிக்கலாம், இறந்த ஆத்மாக்களையும் அழைச்சிக்கலாம். இங்கே கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திருமணம் நடக்குது, ஒரு சுபகாரியம் நடக்குதுன்னு சொன்னால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பத்திரிக்கை வச்சு படைக்கிறது, அவங்கள அழைக்கிறது ஒரு முறை வச்சுருக்கிறாங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இறந்த ஆத்மாக்களுக்கான பூஜைகள் பண்ணுறது ஒரு முறை வச்சுருக்காங்க. அப்படி அவங்க அழைக்கும் போது கங்கை கருவியிலேருந்து அழைக்கும் போது அவங்க வருவாங்க. நாங்களே வீட்டில் வந்து உங்களுக்கு காவலமாக இருந்து உங்களுக்கு நல்லபடியாக வழிநடத்தப்படுறேன்னு சொல்லுவாங்க. அதுமாரி நிறைய பேர் வந்து வழிநடத்திட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்கள அழைச்சிக்கிற முறை இது மாதிரி பண்ணிக்கலாம். அவங்களே உங்கள் குடும்பத்துலேருந்து தான் ஆடுவாங்க. உங்கள் குடும்பத்துலேருந்து அவங்களே சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி நபர் வந்திருக்கேன், நான் என்னுடைய விதி முடிஞ்சு தான் நான் போயிருக்கேன், அதனால் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை அழைச்சதான் நான் வந்தேன், நான் இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கிறது நான் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கெட்ட சக்தியில் இருந்தால் தான் அந்த வீட்டில் வந்து பிரச்சனை, பணத்தனச்சு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கஷ்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு சுற்றி நடக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா, அந்த கிரகத்தை ஜோடித்து அம்மாவை வந்து அதாவது வீட்டில் இருக்கிற தெய்வத்தை அழைக்கிறோம். அதாவது இறந்த ஆத்மாக்கள்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து மாதம், அதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் திதி கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம். மேற்கொண்டு வந்து குலதெய்வ கோயிலுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு ஒரு சில பரிகாரத்தோடு நம்ம செய்யும் போது நிச்சயமாக அந்த குலதெய்வமும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும், பித்திருக்குல ஆசீர்வாதம் வேணும். மேற்கொண்டு தான் வந்து மற்ற இஷ்ட தெய்வங்கள். இதுதான் அம்மாவை வந்து அங்காளம்மன் நிறைய பேருக்கு வந்து கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்கள வச்சு இந்தமாரி சக்கரங்கள் போட்டு அம்மாவுக்கு ஒரு பூஜை செய்கிறோம். அந்த பூஜையிலே வந்து விலை கொடுத்துறாங்க. அவங்கள பிடிச்ச கெட்ட சக்திகள், பேய், பிசாசு, பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை, எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் இந்த மலையினூர் எல்லையில் வந்தபோது நிச்சயமாக விடுதலை கிடைக்குது. ஏன்னா இந்த அம்மா வந்து அந்த மாதிரி பவர் இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் மாலை போட்டு பக்தி ஈடுபாடோடு தீமிதி திருவிழாவில் கலந்துக்கிறாங்க. சக்தி கிரகத்தை வந்து பார்ப்பாங்க, தேர் வடம் பிடித்தல் இழுப்பாங்க. நிறைய விஷயத்துக்காக பாருங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்தபோது விடுதலை கிடைக்குது. அதான் பூசணிக்காய், குமுட்டிக்காய், ஊமத்தங்காய், எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் வச்சு தலை சுற்றி சொருவிட்டு போவாங்க. நிறைய பேர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுமா, அந்த பிரச்சனை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறேன், என்னை சுற்றி நடக்கிற அத்தனை பிரச்சனை நீ எனக்கு பாதுகாப்பாக இருந்து எனக்கு தைரியத்தை கொடுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நிறைய பேர் வந்து, ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயந்து சுரூபமாக இருந்துட்டு இருக்காங்க. தூங்க முடியல சார், படுக்க முடியல சார், எங்களால் தூக்கமே இல்லை சார், ரொம்ப நாளாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், என்னென்னே தெரியல, என்னை சுற்றி ஒரு வாட்டி வதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்றைக்கி அவஸ்தைப்பட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் உண்டான விடுதலையானது இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் போய் பார்த்தா எதுலேயுமே அது கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கு சார், உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் நல்லா கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கெட்ட சக்தியானது இந்த மாதிரி வாட்டி வதைக்கிறன்றவங்களுக்கு ஒரு இது. அதனால தான் வந்து ஒரு ஜிஷ்டி பரிகாரங்கள் பண்ணிக்கலாம், வந்து நீங்கள் சுற்றி போட்டுக்கலாம், ஒரு கோழியை வந்து உயிரோடு விட்டுடலாம். ஏன்னா எனக்கு உயிர் பாதுகாப்பு வேணும், எனக்கு வந்து உயிரை காப்பாற்றி கொடு, நான் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லிட்டு உயிருக்கு உயிராக கொடுக்கலாம். இல்லைனா உயிருக்கே ரொம்ப டேஞ்சராக இருந்துன்னு அப்படின்னு சொன்னால் அந்த உயிர் கோழியை எடுத்துகிட்டு வந்து சொருவிட்டு போகலாம். ஒரு சூளத்தில் வந்து சொல்கிறாங்க, அதான் நீங்கள் பார்க்குறீங்க. மேற்கொண்டு நிறைய சீட்டு எழுதி போடுவாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மயானக்காளிக்கு வந்து அவ்வளோ விஷயம் இந்த இடத்துல சொல்லும் போது அவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்தி கொடுப்பாங்க. என்கிட்ட வந்துட்டீங்க, நிச்சயமாக நான் பாதுகாப்பு கொடுக்குற இடத்துல இருந்துட்டுருக்கேன். உங்களுக்கு யார் யார் தொந்தரவு பண்ணாங்களோ அத்தனை பேருமே நான் நிச்சயமாக அவங்களுக்கு நான் தண்டனை நான் நீதி தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பிரம்மனுக்கு நீதி வந்து தண்டனை கொடுத்தவங்க. இன்றைக்கி வந்து பிரம்மனுடைய கோயிலே கிடையாது, பிரம்மாவுக்கு கோயிலே கிடையாது. இதுக்கு காரணம் என்னென்னா, யார் தப்பு பண்ணாலும் சரி
அம்மாக்கிட்ட பணிஞ்சு போகும்போது நிச்சயமாக காப்பாற்றி விடுவாங்க. சரத்தாக நின்னாங்கன்னா அது யாராக தான் காலி பண்ணிவிடுவாங்க. அதனால தான் இந்த இடத்துல வந்து கடைசி எண்டு. நீங்கள் எந்த இடத்துல வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் தீர்வு கிடைக்காட்டாலும் இந்த இடத்துல வரும்போது நிச்சயமாக பரிகாரத்தை அம்மா வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அதான் அந்த மயான காளியை பார்த்துருங்க. இந்த மாந்திரிகம் எல்லாமே மயானத்தில் தான் செய்யணும். இது மயானத்திலே இருக்கிறதால வந்து அம்மா வந்து விடுதலை கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேய் பிசாசு இந்த கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருமே வந்து விடுதலை பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து அம்மாவை வந்து சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. சார் நானும் பல இடத்துல ஓட்டிட்டு சார் போகல சார், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கு சார், நான் எங்கே போகிறதுனே தெரியல சார் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. மறுபடியும் மீண்டும் ஒரு முயற்சி எடுங்க. உங்களுடைய கர்மாவானது நிச்சயமாக குறையும். அந்த துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அம்மா நிச்சயமாக விடுதலை தருவாங்க. அதனால் ஒரு தடவை மறுபடியும் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள், நிச்சயமாக அதுக்குண்டான பலன் தருவாங்க. இது வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வர முடியும், எல்லாரும் வர முடியாது. ஏன்னா அம்மாவுடைய எல்லை கோடு, இந்த எல்லை கோடில் வந்து அந்த மாதிரி பாதிப்பு இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கு உண்டான பதிவுகள் தான். அதனால் வந்து இன்னொரு முயற்சி ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கன்றவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. அதனால் வாங்க, இந்த மாதம் தேர்திருவிழாவில் கலந்துங்க. என்னுடைய பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா கிட்ட அருள்வா கேளுங்க. அருள்வா கேட்கறதுக்கு 2000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். மேற்கொண்டு பரிகாரங்கள் பிரச்சனைகள் தீர்வுகள் அத்தனைக்கும் நம்ம வந்து அம்மா சொல்லுவாங்க. உங்கள் மேலே என்ன கெட்ட சக்தியாக இருந்தாலும் அம்மா வெளிப்படுத்திடுவாங்க. அதனால் தைரியமாக வாங்க, அம்மா சொல்கிற பரிகாரங்கள் பண்ணிங்க. நிச்சயமாக அம்மா உங்கள் வாழ்க்கையிலேருந்து விடுதலை கிடைக்கும். இதுதான் மேல்மலையனூர் மயான காளியம்மன். மயான காளிக்கு தான் இப்போ திருவிழா நடந்துட்டுருக்கு. அதனால் திருவிழாவுக்கு வந்து 26ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதியோடு முடியுது. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பாக இருக்கும். இந்த காளிக்கு தான் இப்போ பூஜைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓம் காளி பகவதி பைரவி, என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுவன பச்சையை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி ஆனங்களை கட்டி, நீ சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் வங் லங் லங். ஓம் சிவாய நம சிவாய நம. ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா. எப்போ வேணாலும் என்னுடைய நம்பரை கேட்டுட்டு வரலாம். ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ஜோதிடம் பிரச்சனை தீர்வுகள் அத்தனைக்கும் நம்ம பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம், பரிகாரம் சொல்லிகிட்டு இருக்கேன். அத்தனை பேரும் விடுதலை ஆகலாம். மலையனூர் நம்பி வந்தால் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி வருவாங்க. திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும். மலையனூர் நோக்கி வந்தால் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவோம். நிச்சயமாக மலையனூருக்கு வாங்க. நன்றி, வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா.